அன்பர்களே, நண்பர்களே, நான் உங்கள் சிவனடியார் செல்வராஜ் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய வீடியோ தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலய வழிபாட்டு முறை என்று சொல்லக்கூடிய மகாசக்தி வழிபாடு, கோயிலில் கும்பிடக்கூடிய வழிபாட்டு முறை எப்படி என்பது தெரியாமல் மக்கள் வராங்க, கோவிலை பார்க்குறாங்க, சாமியை பார்க்குறாங்க, கும்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்களோ தவிர நின்றுக்கிட்டே கும்பிடுறாங்க, பூமியை தொட்டு கூட கும்பிடுவதில்லை. அதனால் நான் விளக்கமாக எப்படி வழிபாடு செய்தால் உங்களுடைய குறைபாடுகள் நீங்கும், நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற்று இன்பமாக வாழ முடியும் என்ற முறைகளை நான் சொல்லி வருகிறேன். நன்றாக பாருங்கள். இப்போ ஒரு ஆலயத்துக்கு கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து விடுவீங்க, அதில் ஐயமில்லை. நான் உங்களுக்கு அது சொல்லித்தர வேண்டிய தேவையும் இல்லை. அதனால் நீங்கள் கோயிலுக்கு கிளம்புறபடி முறைப்படி கிளம்பி ஆடை தரிக்கும் விதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சேலை ஜாக்கெட் அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் வேஷ்டி துண்டு தான் அணிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை வேஷ்டியாகவும் வெள்ளை துண்டும் அணிந்து கொண்டு ட்ரெஸ்ஸை சட்டை கூட போட்டுக்கலாம். ஆனால் கோயிலுக்கு வந்தால் ஆண்கள் சட்டை கழட்டி விட வேண்டும். இதுதான் முறை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆலயத்துக்கு வந்து நீங்கள் சேர்ந்த பிறகு ஆலயத்தினுடைய பிரகாரத்து உள்ள நுழையும் போது அங்கே தீர்த்தங்கள் இருக்கும். ஆறு, குளம், ஏரி, கிணறு, ஓடை, இதை போன்ற தீர்த்தங்கள் ஏதாவது பண்டைய காலத்து ஆலயத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான தீர்த்தங்கள் இருந்தே தீரும். தீர்த்தம் இல்லாத ஆலயங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ஒரு 100-150 ஆண்டுக்கு உள்ளே கட்டப்பட்ட கோயில்னா மட்டும்தான் தீர்த்தங்கள் இருக்காது. நினைச்ச இடத்தெல்லாம் ஆலயங்கள் கட்டியிருப்பாங்க. 3/4 அடி சிவரு தான் இருக்கும். பண்டைய காலத்து கோயிலெலாம் பார்த்திங்கன்னா 3 அடி அகலம், 3.5 அடி அகலம் செவுரு, அகலமான செவுறுகளை வைத்து கோயில் எழுப்பியிருப்பார்கள். நீங்கள் கோயிலினுடைய ஆலயத்தினுடைய செவுத்தை பார்த்தீங்கன்னாவே இது இப்போ தற்காலிகமாக எழுப்பப்பட்ட கோயிலாக, சித்தர்களாலேயும் மன்னர்களாலேயும் எழுப்பப்பட்ட கோயிலா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஆலயத்தில் மகாசக்தி வழிபாடு செய்யக்கூடிய முறை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பண்டைய காலத்து ஆலயத்துக்கு போகும்போதும் எந்தெந்த தெய்வம் மகாசக்தி வழிபாடுன்னு சொன்னால், சிவன் கோயில், பெருமாள் கோயில், ஐயனார் கோயில், செல்லியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், துர்க்கையம்மன் கோயில், அம்பாயிரம்மன் கோயில், இதை போன்ற அதி தேவதை, இஷ்ட தேவதை, குல தேவதை இப்படி என்று சொல்லக்கூடிய நம்ம விருப்பமான பழைய கோயில்கள் தான் மகாசக்தி வழிபாடு என்று சொல்வது. மற்றும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி தேவதை என்று சொல்வார்கள், கருப்புசாமி, அதே போன்ற முனியப்பன், கருப்புசாமி, முனியப்பன், கன்னிமார்கள், இதை போன்ற பல தேவதைகள் காவல் தெய்வமாக இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லலை, அங்கேயும் நான் போகலை, அதுக்கு எனக்கு இப்போ நேரமும் இல்லை. அதனால் நீங்கள் இந்த மகாசக்தி ஆலயத்துக்கு போகும்போது அந்த தீர்த்தத்தில் போய் கை கால் கழுவிக்கொண்டு, முகத்தை கழுவிக்கொண்டு, அந்த தீர்த்தத்தை அள்ளி தலையிலேயே தெளித்து கொண்டு நீங்கள் ஆலயத்துக்கு உள்ளே நுழைங்க. உள்ளே நுழைந்த உடனே ஆண் தெய்வம் ஆலயமாக இருந்தால், ஐயா உன் பிள்ளை நான் வந்திருக்கிறேன் அப்படி என்று ஒரு கும்பிடு போட்டுட்டு ஒரு மணி அடிங்க. பெண் தெய்வத்தினுடைய ஆலயமாக இருந்தால், அம்மா நான் வந்து விட்டேன் உன் பிள்ளை அப்படின்று சொல்லி ஒரு கும்பிடு போட்டு மணி அடியுங்கள். இப்படியாக மணி அடித்துவிட்டு பையை கையிலே வைத்திருக்கக்கூடிய எந்த பொருள் நீங்கள் கோயிலுக்கு ஆலயத்துக்கு வாங்கிட்டு போயிருந்தாலும் அந்த பையை கீழே வைத்து விட்டு
என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போ நான் விவரமாக சொல்கிறேன், நன்றாக கவனித்து பாருங்கள். அன்பர்களே, ஆலயத்துக்கு போவது பெறுதல்ல, முறைப்படி நீங்கள் போனதும் ஆண்டவனை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத, இதுதான் மன்றாடுதல் அப்படின்று சொல்லக்கூடிய மன்றாடுதல். முட்டி போட்டுக்கொண்டு சிறந்தாழ்த்தி கரம் உயர்த்தி வணங்கணும் அன்பர்களே. இப்படி வணங்கி, பெண்களாக இருந்தால் இது சாசாங்கம் இப்படி செய்து கொள்ள வேண்டும், இப்படி கையை குவித்து கொள்ள வேண்டும், சாசாங்கம் இப்படி செய்து கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தால் இதுதான் சாசாங்க முறை அன்பர்களே. மீண்டும் மன்றாடி சிறந்தாழ்த்தி கரம் உயர்த்தி ஆண்டவனை பணிந்து கொண்டு மீண்டும் அப்புறம் தான் நீங்கள் எந்திரிக்கணும். எந்திரிச்சு ஆலயத்தில் எல்லா கோயிலுக்கும் விளக்கு போட்டு 9 சுற்று, கோயிலில் குறைஞ்சது 9 சுற்று. உங்களுக்கு அதிகமாக சுத்த ஆசை இருந்தால் 27 சுற்று சுற்றலாம், 48 சுற்று சுற்றலாம், 108 சுற்று சுற்றலாம், எத்தனை சுற்று வேணாலும் வரலாம். ஆனால் குறைஞ்சது 9 சுற்றுக்கு கம்மி சுற்றக்கூடாது. அப்படி 9 சுற்றுக்கு குறையாத சுற்றி வந்து ஆலயத்தை தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, பூ, மாலை இதை போன்ற அர்ச்சனை திரவியங்களை சுவாமிக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணி கொண்டு, அங்கே சுவாமிக்கு அர்ச்சனை பூஜை மகாதேவார்த்தனை பண்ணும்போது நான் இப்போ எப்படி காட்டணும் அதே போல் மீண்டும் ஒரு சாசாங்க முறைகள் செய்து கொள்ள வேண்டும். மன்றாடி சாசாங்கம் செய்து கொண்டு திருநூறு வாங்கி, தீர்த்தமும் திருநூறும் தருவாங்க. தீர்த்தத்தை மென்ன சிரசிலை தெளித்து கொண்டு திருநீரை நெத்தியிலே அணிந்து கொண்டு, நெத்தியிலே எண்ணெய் போல் பட்டையாக நீர் அணிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சமாக நீர் இட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குறையும் தீராது, உங்களுக்கு ஏதுவாக இறைவனுடைய அருள் கிடைக்காது. ஏன் நான் புடவையை கட்ட சொன்னேன், ஏன் ஆண்களை வேஷ்டி கட்ட சொன்னேன்னா, ஆலயத்தில் இறைவனுடைய கருணையும் அருளும் உங்கள் மேலே முழுதாக பாயணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய துன்பங்கள் தீரணும், நோய்கள் விலகணும், குழந்தை இருக்கணும், திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் புடவை அணிந்திருக்கணும். ஆண்கள் கண்டிப்பாக வேஷ்டி அணிந்திருக்கணும், சட்டையை கட்டிடணும், துண்டை இடுப்பிலே கட்டிடணும். இதை போன்ற வழிபாடு செய்தீங்கன்னா எந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் கும்பிட்டாலும் இந்த முறையை நீங்கள் கடைபிடித்து கும்பிடும்போது கண்டிப்பாக உங்களுடைய சகல விதமான துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் உண்டாகி இறைவனுடைய கருணை முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அருள் உங்கள் மேலே பாஞ்சி உங்களுடைய நோய்கள் தீர்ந்து நீண்ட ஆயுள் பல்லாண்டு வாழ்க என்று வாழும்படியாக அன்போடு வாழ்த்து விடைபெறுகிறேன். அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம்.